24/7/2024 ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். அந்த கணிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபாலோவிங் நம்பர் பார்த்துருவோம் நண்பா. இப்போ ஏசியில் வந்து டபுள்ஸ் வச்சுருப்போம். 494 ஏசி வந்து 44. அடுத்தது ஏபிஎல் 44 வந்திருக்கும். இப்போ ஏசி 44 ஏபி 44. அப்போ 44 வரக்குள்ள அந்த பி போர்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 9க்கு 0. அப்போ 9க்கு ரம்மி தான். ஒன்று இறக்குனா 8, ஒரு நம்பர் 9க்கு நம்பர் ஏற்றினா 0ங்களா. அப்போ ஒரு ரம்மி. அதாவது ஏசியில் இருக்கிற 44 ஏபியில் வரக்குள்ள பி போர்டில் இருக்கிற 9க்கு ரம்மி வந்து 0 பவருங்களா. இப்போ அடுத்தது பிசியில் வந்து 44 வந்திருக்கும். வேறு எங்கேயுமே பிசி 44 வந்திருக்காது. பிசி 44 வரக்குள்ள இந்த 9ஆம் நம்பருக்கு மறுபடியும் ரம்மி. அதாவது ஏபி 44 வரக்குள்ள 9க்கு ரம்மி 0, பிசி 44 வரக்குள்ள அந்த 9க்கு மறுபடியும் ரம்மி தான். அப்போ 8ஓ 0ஓ 9ஆம் நம்பருக்கு ரம்மிங்களா. இப்போ 9ஆம் நம்பருக்கு ஒரு நம்பர் ஏற்றினா 0, பிசி 44 வரக்குள்ள ஒரு நம்பர் இறக்கி 844. இப்போ இதே கான்செப்ட் தான். ஏன்னா ஃபாலோவிங் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 88 வரும் நண்பா. அது கீழே பார்த்திங்கன்னா 88 ஏபி 88, ஏசி 88. ஏபியில் இருக்கிற 88 ஏசியில் வரக்குள்ள இந்த சி போர்டு 5 இருக்குது பார்த்தீங்களா, சி போர்டு 5க்கு 7. அப்போ இந்த 7க்கும் 5க்கும் கேப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 6. அப்போ பிசி 88 அடுத்தது வந்துச்சுன்னா ஏ போர்டு 6 வரதுக்கான சான்ஸ் இருக்குது நண்பா. ஏன்னா 5க்கும் ஏன்னா அங்கே இருக்கிற சி போர்டு வந்து பி போர்டில் 7 வைக்கக்குள்ள 7க்கும் 5க்கும் கேப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 6. அப்போ பிசிக்கு 88 வந்துச்சுன்னா 688ங்கிற நம்பர் ஒன்று வரணும். அது இன்றைக்குமே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது நண்பா. ஏன்னா இன்னையிலேருந்து இந்த மாதம் முடியறதுக்குள்ள கண்டிப்பாக ஒரு 88 இறங்கணும். பார்த்திங்கன்னா 33 ஏபி 33, ஏசி 88. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் கேப் இருக்கும். ஸோ 88 ஏபி 33, ஏசி வந்து 88. அடுத்தது இன்றைக்கி வந்துச்சுனால் இதுக்கும் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் கேப்பு. அப்போ பிசிக்கு 88 33 வரணும் நண்பா. பிசி 88 33 வந்தால் ஏ போர்டு 6 தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபாலோவிங் நம்பரில் 688 633. ஸோ இது ஒரு நம்பரு. அதே மாதிரி இன்றைக்கான கணிப்பு என்ன வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னா, இதில் பாருங்கள் பிசி வந்து 44, ஏசி 44, அடுத்தது ஏபிபிசி ஏசிக்கு ஒரு 44 வரணும். ஏன்னா ஏசிக்கு 99 நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆனால் அந்த 99 வரல. இப்போ இந்த பி போர்டு நம்பரை மட்டும் பாருங்கள். ஒரு நம்பர் எடுத்து டபுள்ஸாக வச்சுட்டால் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பி போர்டுக்கு ஏசி வந்து பவர் 88, அடுத்தது பி போர்டில் இருக்கிற நம்பரு ஏசி வந்து பவரில் வந்து 22. அதுக்கு அடுத்தது 3 எடுத்து அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 0 இருக்கும். 0க்கு ஏசி வந்து ஒரு நாள் தள்ளி பவரில் வந்திருக்கு 55. அப்படி இருக்குள்ள இந்த 4 எடுத்து ஏசியில் வந்து ஒரு நாள் தள்ளி வைக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, இந்த 4 எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த கீழே உள்ள இந்த 4 கீழே வந்து பார்த்திங்கன்னா 3ங்களா, அந்த 3 ஒரு நாள் தள்ளி 33. இந்த பி போர்டு நம்பர் மட்டும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா டபுளாக வந்துகிட்ருக்கு. அப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 எடுத்து ஏசி வைக்கணும். அப்படி இல்லைனால் இந்த 5ஆம் நம்பர் எடுத்து ஏசி வைக்கணும். ஏசியை பொறுத்த வரைக்கும் 44 55 வரத்துக்கு சான்ஸ் இருக்குது நண்பா. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏசியில் 44 55 வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஏசி நம்பர்
ஏசியில் இருக்கிற நம்பரு பி போர்டுக்கு வரக்குள்ள இந்த பி போர்டு நம்பரு ஏசியில் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த பி போர்டு நம்பரு அப்படியே ஏசிக்கு வரணும். ஒவ்வொரு நாள் தள்ளி தள்ளி இந்த கான்செப்ட் இப்படி வச்சால் நம்மளுக்கு ஏசி 44 55 வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நேற்று வந்த ரிசல்ட்டு பாருங்கள். சி போர்டில் இருக்கிற நம்பர் தான், வீக்லி சார்ட்டில் வந்து சி போர்டில் இருக்கிற நம்பர் தான் கொண்டு வைக்கிறான். கொண்டு வந்து இந்த 2 5 ஒரு 5 வந்து 9 5 5ங்க 4ங்களா. இப்போ 2 5 நம்ம கணக்கு வைக்கக்கூடாது. 954 வந்து இங்கே ரிசல்ட்டாக வந்திருக்கும். அப்போ இந்த 954க்கு மேலே 878, அடுத்த நாள் 878 வந்திருக்கும். அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற நம்பர் பாருங்கள், 247 247. ஸோ கரெக்டாக அந்த சி போர்டு நம்பர் மட்டும் தான் அப்படியே கன்டினியூ ஆகிட்டு தொடர்ந்து 3 வாரமாக ரிசல்ட் வந்திருக்கு. அப்போ போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் 878 சி போர்டு 878க்கு 878ங்களா. இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் இந்த பக்கம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 272 வந்திருக்கு. அப்போ நேற்று வந்து 247 இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக 652 இருக்குது நண்பா. இப்போ இந்த 652ங்கிற நம்பர் வரணும். அது தவறுனா ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றி எடுக்கலாம். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 272 இங்கே வந்திருக்கு நண்பா. 272 ஒருவேளை இது வந்து இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பம்பர் ரிசல்ட்டு. இதை நம்ம கணக்கு விட்டுட்டால், அப்படி கணக்கு எடுத்துக்கிட்டால் கூட, கணக்கு நம்ம விட்டுட்டாலும் கூட இந்த நம்பர் எடுத்துகிட்டு வந்து இங்கே பாக்ஸில் வச்ச மாதிரி கணக்கு வருது. அப்போ சி போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா 22, ஏசியில் 22 வந்த ரிசல்ட்டை பார்த்தாலும் 22. அப்போ இதுக்கும் இடையில உள்ள நம்பர் இந்த 4 நம்பர் நண்பா. இந்த 4 நம்பருக்குள்ளே நாளைக்கு இன்றைக்கி ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று எடுத்தால் 846 அல்லது 648, ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கி எடுத்தால் 465 அல்லது 564. இதுதான் இன்றைக்கி வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த சி போர்டு நம்பர் மட்டும் மேட்ச் ஆகக்குள்ள பாருங்கள், 232 272 இதே பேட்டர்னில் ஏசி மட்டும், ஏசியில் பார்த்திங்கன்னா 22. அப்போ இதுக்கு முன்னாடி இதே பேட்டர்னில் வரக்குள்ள பார்த்திங்கன்னா ஏசி 84 வந்த ரிசல்ட்டு ஏசி 84. அப்போ மேலே உள்ள 150ங்கிற நம்பரு அடுத்த நாள் கொண்டு வந்திருப்பான். இதே கான்செப்ட் தான் மேலே இருக்கிற 465 அல்லது 564 அதிகபட்சம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது நண்பா. ஏபிபிசி ஏசிக்கு 84, ஏபியில் 84 48 44 65 56, பிசியில் 88 33 56 52 44, ஏசியில் 44 55 46 நண்பா. ஸோ இது வந்து ஏசியில் வந்து 44 55 இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது என்னோடய கணிப்புக்கு. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 3 டிஜிட்டில் 465 564 284 482 652 256 454 நண்பா. 688 633 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலோவிங் நம்பர். ஸோ இந்த மாதத்தில் ஒரு 88 33 பிசிக்கு வரணும். ஸோ பிசியில் 88 33 வந்தால் ஏ போர்டு 6 ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து என்னோட ஒரு கெஸ்ஸிங் தான். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா இதை வந்து ஃபாலோவிங் நம்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள். 688 633. ஓகே நண்பா, அடுத்து ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.